لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர்ரசூல் வதஹூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டு உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளுக்கு மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதனுடைய பின்னணியில் சொல்லப்படுகிறது, மதீனா நகரத்தில் புறநகர் பகுதியில் யூதர்கள் சிலர் வசித்து வந்தார்கள். அந்த யூதர்களில் பனு குறைலா என்ற ஒரு வகுப்பார் உண்டு. அவர்கள் முஸ்லிம்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதற்கு மத்தியில் பெருமானார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு ஒப்பந்தமும் செய்திருந்தார்கள். ஒப்பந்தத்தையும் மீறி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இதில் 4ஆம் ஆண்டு கந்தக் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் போது இந்த பனு குறைலா என்ற அந்த யூதர்கள் எதிரிகளோடு சேர்ந்து மதீனா நகரத்தை தாக்க முற்பட்டார்கள். இதனால் 5ஆவது ஆண்டின் போது பெருமானார்கள் ஒரு 3000 படைகளை திரட்டிக் கொண்டு அவர்களை முற்றுகையிட்டார்கள். பல நாட்கள் முற்றுகை நீடித்தது. பெருமானார்களின் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், உங்களில் அபூ லுபாபா என்ற ஒரு சஹாபி இருக்கிறார், அவரை நீங்கள் எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள். அவரிடத்தில் நாங்கள் யோசனை செய்கிறோம், ஆலோசனை செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபா என்ற அந்த சஹாபியை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சஹாபியிடத்தில் அந்த யூதர்கள் கேட்கிறார்கள், முஹம்மதினுடைய அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படலாமா என்ற ஒரு யோசனை கேட்கிறார்கள். அபூ லுபாபா சொன்னார், கட்டுப்படலாம், ஆனால் தீர்ப்பு என்னவென்றால் இதுதான் உங்களுக்கு தீர்ப்பு என்று தன்னுடைய கையை கழுத்தின் பக்கம் வைத்து சுட்டி காட்டினார். மரண தண்டனை தான் உங்களுக்கு, கடைசியாக மரண தண்டனை தான் கிடைக்கும் என்று அவர் சொல்லிவிட்டார். அடுத்த கணம் அவருக்கு உணர்வு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு நாம் மோசம் செய்து விட்டோம், துரோகம் செய்து விட்டோம். இந்த செய்தி ஒரு ரகசியமான செய்தி. மரண தண்டனை என்பது ரகசியமான செய்தி. அது இராணுவத்தினுடைய ரகசியம், அது வெளியிடக்கூடாது. அதனால் இந்த சஹாபி வெளியிட்டு விட்டார். அடுத்த கணம் அதை உணர்ந்த போது நபிகள் நாயகத்துக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம் என்று எண்ணி அவர் நேரே மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்தார். அங்குள்ள ஒரு தூணில் தன்னை கட்டி போட்டு கொண்டார். தானே தன்னை கட்டி போட்டு கொண்டார். கட்டி போட்டுக்கொண்டு, அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரையிலும் இந்த கட்டிலிருந்து நான் விடுபட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டார். 1 வாரம் ஆயிற்று. சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்ததனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்தார். மன்னித்த செய்தி வந்தது. ஜனங்களெல்லாம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், இனி கட்டிலிருந்து விடுபடலாம் என்று சொன்னபோது, யாரும் என்னை அவிழ்க்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித கரத்தால் அவிழ்த்து விட்டார் என்று வேறு யாரும் அவிழ்க்கக்கூடாது, அவர்கள்தான் வந்து அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னார். அதுபோன்று பெருமானார் அவர்களும் அவிழ்த்து விட்டார்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினார் என்று அறிஞர்கள் மக்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் என்பது இந்த சஹாபியினுடைய சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆயத்தை இறங்கியது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்திற்கு மோசம் செய்யாதீர்கள், அமானியத்தை உரியவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமானியத்தை ஒப்படைப்பது என்ற வகையில் அதிசயமான சில நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது.
அந்த காலத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் நிலத்தை வாங்கினார். நிலம் பூமியை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கி அந்த பூமியில் ஏதேனும் கட்டடம் கட்டலாம் என்று எண்ணி அவர் குழி தோண்டிய போது உள்ளே ஒரு தங்க புதையல் இருந்தது. உடனே அந்த தங்க புதையலை தூக்கி கொண்டு இந்த பூமியை விற்றாரு அவரிடத்தில் இவர் கொண்டு போனார். கொண்டு போய் சொன்னார், இதை பாருங்கள், உங்களிடத்திலே ஒரு நிலத்தை நான் வாங்கினேன். அந்த நிலத்தை தோண்டிய போது உள்ளே தங்கப்புதையல் இருந்தது. இந்த தங்கப்புதையல் உங்களுக்கு உரியதுதான். ஏனென்றால் நீங்கள் தானே இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறீர்கள். எனவே இந்த பூமிக்குள்ளே இருந்தது உங்களுக்குரியதான், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பூமியை விலைக்கு கொடுத்தவர் சொன்னார், உங்களுக்கு நான் பூமியை விட்டுவிட்டேன் என்றதற்கு பிறகு இந்த பூமியில் என்ன இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது தான். என்னிடத்தில் எதற்கு கொண்டு வருகிறீர்? இது எனக்கு உரிய பொருள் அல்ல, உங்களுக்குரிய பொருள் என்று அவர் சொல்ல, இல்லை எனக்கு உரிய பொருள் அல்ல, உங்களுக்குரிய பொருள் தான். இரண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம். மூன்றாவது நபர் அங்கே வந்தார். என்ன வாக்குவாதம் என்று கேட்டார். இப்படி எங்களுக்குள் வாக்குவாதம் இருக்கிறது. இவர் அவருடைய பொருள் என்று சொல்கிறார், அவர் இவருடைய பொருள் என்று சொல்கிறார். ரெண்டு பேரும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். வந்த ஒரு மூமினான மனிதர் தீர்ப்பு சொன்னார். உங்கள் இரண்டு பேர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்று, மக்கள் இருக்கிறார்களா என்று. ஒருவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறார் என்று. இன்னொருவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் என்று. அப்படி வந்தவர் சொன்னார், இந்த அடிமை பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள், அந்த இருவருக்கும் சீக்கிரமாக இந்த தங்க முதலை கொடுத்து விடுங்கள் என்று தீர்ப்பு செய்தார். அதுபோலவே அவர்கள் செய்தார்கள், திருப்தியோடு சென்றார்கள் என்பது ஒரு சம்பவம். அந்த காலத்தில் அமானித பொருளை உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது போல எந்த அளவுக்கு அமானித பொருளில் நடந்து கொண்டார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடத்தைகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே அமானிதங்கள், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அதற்கு நீங்கள் மோசம் செய்யாதீர்கள், உரியவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லவர் பாலிப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة، توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.